கலப்பு எண்ணெய் தீபம் தீமையும் நன்மையும். 5 எண்ணெய் 3 எண்ணெய் கூட்டி விளக்கேற்றினால் நல்லது என்று வரும் செய்திகளை நம்பி அப்படியே தவறு செய்யும் அப்பாவி மக்கள் கவனத்திற்கு. எப்பொழுதுமே ஒரு எண்ணெயுடன் இன்னொரு எண்ணெயை சேர்த்து எரியக்கூடாது. அதர்வன மாந்திரிகத்தில் அசுப நிகழ்வுகளை தன் விரோதிக்கு ஏற்படுத்த தந்திரமாக கையாண்ட முறைதான் கூட்டு எண்ணெய் தீப வழிபாடாகும். அதேபோல் தன் குறை தீரவும் கடுமையான பிரச்சனைகள் விலகவும் பல எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது. இந்த வழக்கம்தான் இன்று தவறாக கையாளப்படுகிறது. பௌர்ணமி கழித்து வரும் அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி என்ற அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரும்போது பஞ்சம எண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டும். இதற்கு பஞ்ச 5 தீபம் என்று பெயர். 5 வகையான எண்ணெயை கொண்டு ஏற்றப்பட வேண்டும். 5 தனித்தனி அகல் எடுத்து கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெயை இன்னொரு அகலில் இலுப்பு எண்ணெயும் மற்றொன்றில் விளக்கு எண்ணெயை எடுத்து அடுத்தது பசு நெய்யை அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பைரவ சாமியை நோக்கி அகலின் திரியை முகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெயும் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும். ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது. சக்தி மோதல் உண்டாகும். இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனை தீரும். இந்த முறை பிரச்சனைகளுக்கான தீர்வு மட்டுமே. பில்லி சூனியம் வம்பு வழக்கு தீராத நோய் இவைகளை அடங்கும். அடுத்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை ஸ்ரீ காலபைரவரை அஷ்டலட்சுமி வழிபடுவார்கள். அந்த நேரத்தில் கடன் தீரவும் செல்வம் பெருகவும் நாம் 2 அகலில் நெய் தீபம் ஒன்றில் நல்லெண்ணெய் ஒன்றிலும் ஊற்றி சிவப்பு திரை போட்டு தனித்தனியே ஏற்றினால் கஷ்டங்கள் தீரும். நவகிரக தோஷம் விலக அரச அடி விநாயகருக்கு சதுர்த்தி திதி அல்லது ஞாயிற்றுக்கிழமை 3 அகலில் ஒவ்வொன்றில் விதம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயும் பசு நெய் இவைகளை தனித்தனியே ஏற்றி வழிபட கிரகதோஷம் விளங்கும். அடுத்தது சித்திரை ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேளையில் சிவாலயத்தில் சிவன் கோவில் உள்ள அன்னை துர்க்கைக்கு 9 அகலில் 9 வகையான எண்ணெயை தனித்தனியாக ஊற்றி 9 வகை மலர் திரி ஒவ்வொன்றையும் ஒரு கலர் திரி விதம் போட்டு தீபம் ஏற்றி அன்னையை வழிபட தீராத பிரச்சனை தீரும். இவ்வாறு பல செயல்களுக்கு இந்த பல வகை எண்ணெய் தீபம் ஏற்றும் முறை உண்டு. ஆனால் இன்று இந்த நல்ல முறை அறியாததால் தவறு நடக்கிறது. எண்ணெயை கூட்டி தீபம் ஏற்றுங்கள் என அக்காலில் சொன்னது தவறாக செய்தி பரவிவிட்டது. 5 எண்ணெயும் ஒன்றாக கலந்து தீபம் ஏற்றுவது தவறாக புரிந்து பாதகத்தை அறியாமலே பெறுகிறார்கள். அறியாமல் செய்த தவறு இல்லை என மனதில் ஆறுதல் பேச்சு இது செல்லாது. விஷம் என்று அறியாமல் நாம் எடுத்து குடித்தால் அது உடலில் பரவாமல் இருக்காது. அதே போலத்தான் தெய்வ சாபத்தையும் தெரிந்தே தெரியாமல் செய்தாலும் குற்றம்தான். அதனால்தான் ஆன்மீகத்தை பொறுத்தவரை தெரியாததாக புதிதாக செய்யக்கூடாது என்பார்கள். ஆக தீபத்துக்கான எண்ணெயை கலப்படாமல் ஏற்றுவதே சிறந்தது. எதிரி உறவாடி கெடுக்கும் முறை ஒன்று உண்டு. இது அதர்வன முறையில் நிறையவே உண்டு. சூழ்ச்சி தந்திரம் இவைகளை எதிரி அறியாமல் செயல்படுத்துவதாகும். மூலிகை பந்திரம் எண்ணெய் மந்திரம் இவைகளில் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பு எதுவென்று அறிந்து அதை சேர்த்து தன் விரோதிக்கு நல்லது என கொடுத்து பயன்படுத்துவார்கள். அது என்னவென்றே தெரியாமல் பயன்படுத்த அப்பாவி அதன் விளைவை சந்திக்க வேண்டுகிறது. அக்காலத்தில் இந்த முறை உறைவாடி கெடுத்தவர்கள் ஏராளம். அந்த முறையில் ஒன்றுதான் இந்த கூட்டு எண்ணெய் முறை பயன்படுத்தப்பட்டதாகும். இந்த முறையை அறிந்தவர்கள் அதன் பலனை அறியாமல் செய்திகள் வெளியிட்டு மக்களுக்கு அதை பின்பற்றி துன்படுகிறார்கள். அப்படி என்னதான் துன்பம் என்ற சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? அதையும் அறியுங்கள். மனிதன் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்வதாகும். அதுபோல் இந்த எண்ணெயை ஒன்று கலக்கி தீபம் ஏற்றினால் அது விளைவு எதனால்தான் உண்டானது என்று சந்தேகப்படாமல் வண்ணம் நடக்கும். இந்த செயல் என்னவென்று என்று அறியுங்கள். குழந்தைகளுக்கு முறை தவறி திருமணம் நடக்கும். இது கலப்பு கல்யாணமாக இருக்கும். காதல் திருமணம் இருக்கும். பெண்ணுக்கு வயது கூடி ஆணுக்கு குறைந்து நடக்கும். திருமணத்தில் நம்பி மோசம் போகும் சம்பவங்கள் நடக்கும். இதில் எது வேண்டுமானாலும் நடக்கும்.
அடுத்த குடும்பத்தில் நம் விருப்பத்தோடு உறவுகளை விலகல் உண்டாகும், கலகம் உண்டாகும், திடீர் என பொருள் களவு போதல் உண்டாகும், திடீர் அறுவை சிகிச்சை கொடுக்கும். இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதிலும் குறிப்பாக மேற்கண்ட நிகழ்வுகள் யாவுமே நமக்கு நல்ல நேரம் காலம் என்று எப்போதும் ஜோதிடம் காட்டுகிறதோ அப்போதுதான் நடக்கும். வழிமுறைகளை தெரியாமல் அகப்பட்டு கொண்டு மக்கள் பின்னாளில் துன்பப்படும் போது இதனால் தான் நமக்கு நடக்கிறது என்று அறியாமல் விழிப்பார்கள். ஜோதிடத்தில் நன்றாக இந்த ஆண்டு இருக்கும் என்றார்கள், ஆனால் அந்த ஆண்டுகள் கஷ்டப்படுகிறேன். அவ்வாறு எனில் ஜோதிடம் தெய்வம் பொய்யா என கேள்வியும் கேட்பார்கள். இவ்வாறு கேட்பவர்கள் குடும்பம் இப்படி ஏதாவது ஒரு தவறை செய்து அகப்பட்டு கொண்டவர்களாக இருப்பார்கள். எத்தனையோ வழிமுறைகளை தவறு நடந்தாலும் அதில் இந்த கலப்பு எண்ணெயாலும் தவறு நடப்பதாலும் சுட்டி காட்டிவிடும். கலப்பு எண்ணெய் கூட்டி ஏற்றும் போதும் அப்போதைக்கு செயல் நடந்தால் போல் இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதன் எதிர்மறை பலன் மேலே கூறியிருப்பது போல் நடக்கும்.